அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. சுக்கிரன் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இனிமேல் தான் பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்க போகிறது. குறிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் எதிர்பார்ப்பதை விட மிக வலுவாக ராசியின் அதிபதியான குருவிற்கு பகை கிரகமாக இருந்தாலும் குருவை சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் பார்க்கக்கூடிய சுக்கிரன் 6 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். ராசிக்கு சமகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. நவ கிரகங்களிலே இயற்கை சுபகிரகமாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனை விட மனித வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நேர்வழியில் அள்ளி கொடுத்தாலும் தேவகுருவாக இருக்கும் குரு பகவான் ராசியின் அதிபதியான குரு பகவானை விட பல நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் அபரிவிதமாக நம்மளுடைய வாழ்வில் செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை அசூர குருவாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அசுர குருவாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசியின் அதிபதியான குருவை காட்டிலும் சிறப்பான நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவராகவும் குறுக்கு வழியில் ஷார்ட்கட்டாக சுமார்ட்டாக பல பணிகளை செய்து முடித்து வெற்றி பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்றவராகவும் பார்க்கப்படுகிறார். எனவே இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைவாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் சுக்கிரனின் உச்சத்தின் காரணமாக கிடைப்பதை காட்டிலும் ஆட்சி பலம் பெறுவதன் காரணமாக அற்புதமாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் தனுசு ராசிக்காரர்களுக்கு 6 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். ருணரோக சத்ருஸ்தானாதிபதியாகவும் யோகாதிபதியாகவும் திகழக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் அற்புதமான ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட செல்வ செழிப்பு, பொருளாதார ரீதியான வளர்ச்சி, முன்னேற்ற வாய்ப்பு போன்ற அனைத்தும் நிறைவாக கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயம் நிறைவாக உண்டு. மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு ஆற்றல் படைத்தவராக பார்க்கக்கூடியவர் தான் சுக்கிரன். அவர் இந்த வேளையில் அசூர வளர்ச்சியை எள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருந்து பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் சுக்கிர தசையோ அல்லது சுக்கிர புக்தியோ நடைபெற்றால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி உங்களை தேடி வரும். அது மட்டுமல்லாது கனடகால அடிப்படையில் சுக்கிர தசை நடைபெறும் போது மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். அதிலும் இந்த ஆட்சி பலம் பெறக்கூடிய வேளையில் சுக்கிர தசை நடைபெறக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை விட அமோகமான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. பல தடைகளை தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியை தசாபுத்திகளின் அடிப்படையிலும் அற்புதமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க சுக்கிரன். அது மட்டுமல்லாது செல்வ செழிப்பு, வசதி வாய்ப்பு, பொருளாதார ரீதியான நிறைவு போன்ற அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்றால் சுக்கிரனின் அருள் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். அது மட்டுமல்லாது சுக்கிரன் இந்த வேளையில் அதீத பலத்துடன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இனிமேல் தான் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் உண்டு. அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் சந்திரன் அங்கு உச்சம் பெற்றிருக்கும் போது சுக்கிரன் அவருடன் இணைந்து குரு சந்திர யோகத்தை சந்திரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதற்கு பிறகு அதற்கு முன்னதாக சுக்கிர சந்திர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. சந்திரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் அவருடன் இணையும் சந்திரன். எனவே சிறப்பான வாய்ப்புகள் துவக்கத்திலிருந்தே 20ஆம் தேதியிலிருந்தே அடுத்த ஒரு மாத காலத்திற்கு நீங்கள் நினைப்பதை விட சிறப்பாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. மே மாதம் முடிவதற்குள் நேர்கதியிலும் வக்ரகதியிலும் வலம் வரும் சுக்கிரனின் அமைப்பால் மிகப்பெரிய அளவில் ரெட்டிப்பு நன்மை கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே சுக்கிரன் ஒவ்வொரு கிரகநிலைகளுடன் இணையும் போது மாறுபட்ட பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார். அதிலும் குறிப்பாக சுக்கிரன் இந்த வேளையில் மிகப்பெரிய அளவில் அசூர வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சந்திரனுடன் இணைவதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல்வேறு வகையான சிரமங்களும் சிக்கல்களும் விலகும். எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் நிறைவாக கிடைப்பதோடு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல காரியங்களை முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றி கொடுக்க போகிறார். எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் தனுசு ராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு நன்மையும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. சந்திரனுடன் இணைவதால் பணப்புழக்கம் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். காதல் மேம்படக்கூடிய தருணமாகவும் பல வழியில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய சிக்கல் நீங்கி சிறப்பான வளர்ச்சி காணும் அற்புதமான வேலையாகவும்
வாய்ப்பும் இந்த தருணம் அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது சுக்கிரன் ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய 6ல் ஆட்சி பலம் பெறுவதால் எதிரிகளின் தொல்லை குறையும், எதிரிகளின் பலம் குறைவதோடு உற்சாகத்தோடு பல பணிகளை செய்து முடிக்க முடியும். இந்த தருணத்தில் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை விலக்கி சிறப்பான முன்னேற்றத்தை நிச்சயமாக நிறைவாக சந்திக்க முடியும். மனதில் தோன்றக்கூடிய கவலை, குழப்பம், சிக்கல் போன்றவை விலகி எதிர்பார்ப்பதை விட சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது பழைய வழக்குகள் சார்ந்த விஷயங்களில் நல்ல தீர்வு கிடைக்கும். எதிர்பார்ப்பதை விட நீதிமன்ற வழக்குகள், பாக பிரிவினை உள்ளிட்ட பல சிக்கல்களை முழுமையாக விலக்கி சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. ஏன் எதற்கு என்று தெரியாமல் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் விலக்கி சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். மனக்கவலையும் மனக்குழப்பமும் இந்த தருணத்தில் விலகி தெளிவு பிறப்பதோடு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக பல சந்தர்ப்பங்கள் அமையும். குறிப்பாக கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க சுக்கிரன். எனவே கலைத்துறையில் அபரிவிதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு சற்று தாராளமாகவே விரைவாக கிடைக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல வகையில் வரவு அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் அமைவதோடு பெயர் புகழ் கிடைக்கும். கலைத்துறையில் பிரமாண்டமான படைப்புகளை மேற்கொள்வதோடு மிகப்பெரிய அளவில் உங்களது திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைப்பதோடு எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கிறது. பல்வேறு வகையில் ஏற்பட்ட குறுக்கீடுகளை இந்த தருணத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் அவை அனைத்தையும் விலக்கி சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். குறிப்பாக பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கனகச்சிதமாக கிடைக்க போகிறது. பல்வேறு வகையில மனதில் ஏற்படுத்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறப்பதோடு பல நல்ல மாற்றங்களையும் மிக பெரிய அளவில் முன்னேற்றம் நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது. எனவே பல வகையான நெருக்கடிகளை முற்றிலுமாக விலக்கி சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நிறைவாக கிடைக்கும். உங்களது திறமை பளிச்சென வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது பல வகையில் இருக்கக்கூடிய சிரமங்களை முற்றிலுமாக விலக்கி அதீத நன்மையை பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இரட்டிப்பு நன்மையையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் கைகூடுவதோடு பல நெருக்கடிகளை விலக்கி சிறப்பான முன்னேற்றத்தை இந்த வேளையில் அடுத்தடுத்து நிறைவாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள சுக்கிரனின் தினம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதோடு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக இந்த தருணம் உறுதியாகவே அமையும்.